வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி நம்ம எத்தனையோ ரீமேக் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம எல்லாம் காணொலியும் போட்டிருக்கோம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற காணொளி ஹிந்திலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1965 வந்த திரைப்படம் கும்நாம். தமிழில் 1984 வந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த நாளை உனது நாள். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெளிநாட்டுக்கு வர்றியா? வயசு என்ன? 60. இந்த வயசுல நிர்வாண டான்ஸ் பார்க்க லண்டனுக்கு நீ வர்ற? வாட்? உனக்கெல்லாம் இந்த மாதிரி விபரீதமான ஆசை வந்ததனால தான் பிளேன் நடுக்காட்டுக்குள்ள நின்னு போச்சியா? ரபிஷ். நீ என்ன பண்ற? அந்த தெரியுது பாரு மலை, அது மேல ஏறி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காசி தெரியும். 1965 வந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஹிந்தி மூவி கும்நாம். இந்த திரைப்படத்துல மனோஜ்குமார், நம்தா, பிரான் மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேனல்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த கும்நாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றதை விட நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கும்நாம் திரைப்படம், அந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே தமிழில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த நாளை உனது நாள். இந்த திரைப்படம் 1984 வந்த திரைப்படம், அதாவது 1984 வந்த திரைப்படம். ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படமும் சேம் அதே மாதிரி எடுத்து தொட்டுன்னா இதே சேம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானல்லையும் கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு எழுந்து போகணுன்னு ஒரு மனசே வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா யார் அந்த கொலைகாரன் சொல்லிட்டு நமக்கு ஒரு அந்த ஒரு திங்கிங் மைண்ட்லேயே நம்மளை ஒரு 2 ஹவர் நம்ம சீட்டில் உட்கார வச்சிரும். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் நாளை உனது நாள். ஏன்னா அதில் வர அந்த காட்சிகள், கொலைகள் இது. ஆனால் ரீமேக்குக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆர்டிஸ்ட் தான் மெயின் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆனால் கும்நாமில் பிரம்மாண்டம் திரைப்படம். ஏன்னா ஹிந்தி படம். ஆனால் தமிழில் 84 விஜயகாந்த் இத்தனை ஆர்டிஸ்ட் பட்டாளத்தை வச்சு எடுத்தாலும் ஓரளவுக்கு பிரம்மாண்ட படம். ஆனால் பிரம்மாண்ட படம் சொன்னால் அது கண்டிப்பாக 1965 வந்த திரைப்படம் கும்நாம் தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதில் தமிழில் என்ன பட்ஜெட்டோ அதுக்குரிய என்னவோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கும்நாம், இந்த நாளை உனது நாள் படத்தோட கதை, ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கொலை நடக்கும். திடீர்னு கார் நகைக்கடை, பெரிய நகைக்கடை தொழிலதிபர் தர்மராஜன் சல்லுன்னு கார் அடிச்சுட்டு போயிடும். அவரை அடிச்சதை பார்த்துட்டு உடனே அவங்கள யாரை கொலை பண்ண சொன்னாங்களோ அவங்க உடனே கதாநாயகி நளினிகிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க. உங்கள் அப்பா இறந்துட்டாரு சொன்ன அடுத்த செகண்டு அவர் ஃபோன் லைனில் இருக்கும்போது வேற ஒருத்தர் டப்புன்னு அவரை சுட்டுருவாங்க. அவரை எதுக்காக சுட்டாங்க, ஏன் சுட்டாங்க? இது ஒரு கான்செப்ட். இதில் ஒரு 7 பேரை ஒரு கிளப்பில் ஒரு 7 பேரை ஃபாரின் டூருக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 7 பேர் கூட்டு போகிறாங்க. அந்த 7 பேர் யாராருன்னா கதாநாயகி நளினி, செந்தாமரை, சத்யராஜ், சிவச்சந்திரன், கவுண்டமணி மற்றும் இந்த திரைப்படத்தில் அந்த 7 பேரை கூட்டு போவாங்க. அந்த 7 பேரை கூட்டு போகிறதுல ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வரையில் திடீர்னு ஃப்ளைட்டு ஏதோ ப்ராப்ளமாக நின்றுடுது. அந்த ப்ராப்ளமாக நின்னதுக்கு அப்புறம் ஒரு 3 ஹவர் 4 ஹவருக்கு அந்த ஃப்ளைட் இதுவாகாது, அது வரைக்கும் நீங்கள் இயற்கையை சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பைலட் விஜய், நம்ம பைலட் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அவர் தான் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் இவங்க கூடவே சுற்றிட்டு வராரு. ஆனால் இவர் எங்கே தங்கலாம் சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு பங்களா வீடு இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் இவங்க எல்லாம் தங்குறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை பார்க்குறவங்க நடிகை மனோரமா, இவங்க யார் பேர் வந்திருக்குன்னு சொல்லி வரிசையாக எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இது என்னன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மர்மமான முறையில் இந்த படத்தில் செத்துக்கிட்டே இருப்பாங்க. கவுண்டமணி ஒரு பக்கம் திடீர்னு செத்துருவார், சத்யராஜ் ஒரு பக்கம் செத்துருவார், செந்தாமரை ஒரு பக்கம் செத்துருவார், ஜெய்சங்கர் ஒரு பக்கம் செத்துருவார். இந்த மாதிரி அடுத்தடுத்து செத்துனே இருப்பாங்க.
அந்த பங்களாவில் உள்ள போகும்போது எல்லாமே வந்து ஒரு பேய் மாதிரியே ஒரு பாட்டு அடிக்கடிக்கு வந்துன்னு போயினே இருக்கும். அந்த பாட்டு உங்களுக்கு கேட்குதாங்க யாரும் கேட்கலன்னுவாங்க. இதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த கதையில் வந்து களம் இறங்குறாரு, இதை கண்டுபிடிக்கிறான்ட்டு. ஆனால் நமக்கு 7 பேருக்கு பதில வந்து இத்தனை பேர் சாவறாங்க, நம்ம 3வது வருஷம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மேலே தான் சந்தேகப்படுறாங்க. ஒவ்வொருத்தருமே விஜயகாந்த் மேலே தான் அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு அவர் மேலே தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க இந்த கதையில். ஆனால் இந்த கதையை வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தோட கதையில் ஒவ்வொருத்தராக சாகும்போது அதுக்கும் அந்த சாவத்துக்கு உண்டான காரணத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடைசியில் யார் வந்து இதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பைலட் ஆஃபீஸர் இல்லை, அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இந்த திரைப்படத்தில் வந்து அந்த 7 பேரில் ஒரு ஆள் தான் சிவச்சந்திரன். அவர் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாரு இந்த 7 பேரால். ஏன்னா வந்து கொள்ளடிச்ச நகையில் வந்து பங்கு தரேன்னு சொல்லிட்டு பங்கு தராமல் அந்த பங்கு தர ஆள் அவங்க அப்பாவையும் கொண்டுட்டு அவன் தங்கச்சியை வந்து 7 பேர் சேர்ந்து கெடுத்துடுறாங்க. அதாவது 6 பேர் சேர்ந்து. அதுக்கு உடந்தையாக இருக்கவங்க அவங்க கூட இருக்கிற ஒரு காதலி. அதனால தான் அவங்களுக்கு சேர்த்து இந்த திரைப்படத்தில் வந்து வரிசையாக கொண்டாடிப்பாங்க. இதெல்லாம் இது கிளைமேக்ஸ். இந்த கதையை வந்து இந்த திரைக்கதையை ரொம்ப அழகாக த்ரில்லிங் கொண்டு பார்ப்பாங்க. இப்போ இந்த திரைப்படத்தை பார்த்தா கூட போர் அடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்து கும்னாமுக்கும் இந்த திரைப்படத்துக்கு என்ன சேம் சீன்னா, அதில் தூக்கு மாற்ற சீன் ஒன்று கடல் சீனில் வரும். அந்த இடத்துல வந்து கயிறு மட்டும் அப்படியே வந்துனே இருக்கும். கயிறு வந்து அப்படியே தூக்கு போட்டு தப்புடி இப்படி இழுத்துரும். அந்த மாதிரி சீன் வந்து இதில் நாளை உணர்ந்த நாள் திரைப்படத்துலையும் இந்த சீன் இதில் வரும். ரொம்ப அழகாக தான் அவங்களால முடிந்த வரைக்கும் எப்படி காட்டணுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமாவை வந்து அழகான முறையில் கொண்டு போயிருப்பாங்க. 1984 நாளை உணர்ந்த நாள். இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் அப்படியே சொல்கிறேன். நடிகர் விஜயகாந்த், நளினி, ஜெய்சங்கர், சந்தாமரை, சிவச்சந்திரன், சத்யராஜ், கவுண்டமணி, மனோரமா மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த படத்தோட இசை ஒரு 2-3 பாட்டு இந்த படத்தில் நல்லாவே இருக்கும். அந்த பேயாவர சாங் பாட்டும், வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது, அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து நல்லாவே இருக்கும் பாட்டு. இசை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரொம்பவே அழகாக போட்டிருப்பாரு இசை ஞானி இளையராஜா அவர்கள். இந்த திரைப்படத்தோட டைரக்ஷன் ஏ ஜெகநாதன். கும்னாம் படத்தை சேம் ரீமேக் பண்ணி எடுத்து ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக டைரக்ஷன் பண்ணி தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிருப்பார். ஹிந்தி படங்களெல்லாம் பார்த்து நிறைய ஹிந்தி படங்களை பார்த்து தமிழை ரீமேக் பண்ணி தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவை பார்த்து ஹிந்தி சினிமா வந்து எடுக்கிற காலம் வந்து வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கொடுத்த காணொளி 1965 வந்த திரைப்படம் கும்னாம். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் 1984 வந்த திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் நாளை உனது நாள். இந்த திரைப்படங்களை பற்றி தான் நான் கொடுத்த காணொளி. உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.